திடீர்னு ஒரு சமையல் அறைக்குள்ள நுழைஞ்சிருச்சு. அதுக்கு தெரியாது சமையல் அறைன்னு. போயிட்டே இருக்கும்பொழுது ஒரு கத்தி அதனுடைய உடம்ப கீறிடுச்சு. கத்தி கீறின உடனே திரும்பி பார்த்துச்சு பாம்பு. கத்திய ஒரு முறை முறைச்சுது. என்னையா வெட்டுனேன்னு வந்து கொத்துச்சிங்க. வாய் கிழிஞ்சிருச்சுங்க. ரத்தம் வர அப்படியே அந்த கத்திய பின்னி பெனஞ்சி அப்படி ஒரு போராட்டம் போட்டு துண்டு துண்டாயி செத்து போச்சுன்னு ஒரு மெசேஜ். கோபம் என்பது யாரோ ஒருவன் செய்யும் தவறுக்கு நமக்கு நாமே கொடுத்துக் கொள்ளும் தண்டனை. நமக்கு நாமே கொடுத்துக் கொள்ளும் தண்டனை. நான் யோசிச்சு பாக்குறேன். தர்மம் செய்யணுங்க. மன வெளிச்சமா சொல்றேன். தர்மம் செய்யணும். ஐயா என்ன தெரியுமா சொல்றார்? எங்க குர்ஆன்ல ஒரு வார்த்தை இருக்குங்க. நீ எவ்வளவு வேண்டுமானாலும் சம்பாதித்துக் கொள். ரெண்டே கேள்வி. எப்படி சம்பாதித்தாய், எப்படி செலவு செய்தாய். இந்த ரெண்டுத்துக்கும் நீ ஆன்சரபிள். யூ ஆர் ஆன்சரபிள். தண்ணீருக்கு கேள்வி இருக்குங்க. நான் கொடுக்கிறேன். இயற்கை நமக்கு கொடுத்திருக்கிறது. நாம் கொண்டு வரவில்லை. அதை விலை கொடுத்து வாங்க முடியாது. அடுத்த தலைமுறைக்கு அதை பாதுகாப்பாக கொடுத்து செல்ல வேண்டும். இந்த உடம்பு இயற்கை கொடுத்தது. திருப்பி இயற்கைக்கே திருப்பி கொடுக்கணும். இந்த உடம்ப தயார் நிலையில் இருக்க வேண்டும். யோசிச்சு பார்த்தா இந்த உடலை, இந்த இயற்கையை எப்படி பாக்குறா தெரியுமா குரு? சூப்பருங்க, ஆச்சரியமா இருக்குங்க. எனக்கு இப்படி எல்லாம் சொல்ல முடியுமா? ஒரு 5 கோடி ரூபாய் சம்பாதிச்சுக்கோங்கிறாருங்க. சம்பாதிக்கணுமா? எங்க 50 ரூபாய்க்கே வழி இல்ல. அண்ணனை கேட்டு பாருங்க. அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? ஏன் தெரியுமா இவங்க எல்லாம் திருப்பி கொடுக்குறாங்க? இதெல்லாம் திருப்பி கொடுக்கறது தான். என்ன நினைக்கிறீங்க? இதெல்லாம் திருப்பி கொடுக்கறது தான். வேதாத்திரி சொல்லுகிறார், மகரிஷி சொல்லுகிறார், எவ்வளவு வேண்டுமானாலும் இந்த சமூகத்திடம் இருந்து நீ சம்பாதிது. ஆனால் உன்னுடைய உயிர் மூச்சு அடங்குகின்ற அந்த வினாடிக்குள் எவ்வளவு சம்பாதித்தாயோ அதை திருப்பி கொடுத்து விட்டு போ என்று பேசுகிறார். 5 கோடினா 5 கோடி சம்பாதி, ஆனா திருப்பி கொடுங்கிறார். ஒரு நாள்ங்க நான் இதை சொல்லி இருக்கிற சில இடங்கள்ல, நான் இதை சொல்றதுக்கு எனக்கு ஆசையா இருக்கிறதுனால சொல்றேன். நான் வந்து பேங்காக் போயிருந்த போது எனக்கு நான் நல்லா பேசுறேன்னு சொல்லிட்டு நம்பி அவங்க எனக்கு ஒரு பட்டம் கொடுத்தாங்க. அந்த பட்டத்தை கொடுக்கறதோட நிறுத்தி இருக்கலாம், உங்களை மாதிரி புக்கு கொடுத்து. அவங்க அப்படி செய்யல. அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு பேழையில ஒரு அழகா ஏதோ ஒரு பெரிய ஒரு விஷயத்த ஜுவல்லரி மாதிரி ஒண்ணு வச்சு கொடுத்தாங்க. மூடி எடுத்துட்டு வந்துட்டேன். அதை பார்க்கல. அப்புறம் அம்மாட்ட கொடுத்து வச்சிருந்தேன். அம்மா தான் ஒரு நாள் கூப்பிட்டு சொன்னாங்க, ஏய் இது ரொம்ப நல்லா இருக்கு, நீ பார்த்தியான்னு கேட்டாங்க. என்னது இருக்குன்னு திறந்து பார்த்தா மாணிக்கம். நல்லா பெருசுங்க. உள்ளங்கையில வச்சாலே நல்லா இவ்வளவு 13 கேரட் சரியா இருந்தது. அம்மா இவ்வளவு பெருசு கொடுத்தா நான் பார்க்கவே இல்லையம்மா. நான் சரி வா இன்னைக்கு போலாம் ஜுவல்லரி ஷாப்க்கு போலான்னு. நான் எதுக்கு? நான் எவ்வளவு வேலைன்னு பார்த்துட்டு வந்துருவோமா வான்னு. எங்க அம்மா என்ன மேல கீழே பார்த்துச்சு. இப்படி சரின்னு வந்தாங்க. அம்மா இல்ல வந்தாங்க. என்ன ஒரு சின்ன தேவை இருக்குது, எவ்வளவுன்னு பார்த்து வித்துடலான்னு. நான் அம்மா சொன்னாங்க, எவ்வளவு விலை இருக்குன்னு பாத்துக்க, ஆனா விக்காத.